நாட்டுல ஒரு பொண்ணை போய் தப்பா ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு 1 hour எபிசோடில் நிறைய விஷயங்களை பார்க்க முடிஞ்சுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பார்வதியோடைய முழுக்க ஒரு சுயரூபம் 1 hour எபிசோடில் ரொம்ப தெளிவாகவே வந்து காமிச்சாங்க. இதுக்கப்புறமாவும் வந்துட்டு பார்வதிக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்கன்னா தாராளமாக இருக்கட்டும், அது அவங்களுடைய கருத்து, என்னால் எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனால் 1 hour எபிசோடில் இன்றைக்கி கொடுத்த விஷயங்களில் நான் முதல்ல ஒரு சின்ன குறிப்புகளை சொல்லிட்டு அதுக்கப்புறமா முழு எபிசோடையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பார்வதி கமருதீன் இவங்க 2 பேருமே ஒன்றா இருந்தாங்க. தர்பீஸ் வந்துட்டு பிரிஞ்சிருந்தார். ஸோ கமருதீன் வந்துட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் பயங்கர அசிங்கமாக வந்து திட்டினாங்க. ஏன் பார்வதியும் சாப்பிட்ற இடத்துல வாட்டர்மெலன் ஸ்டாரை பயங்கர அசிங்கமாக திட்டினாங்க, அதாவது திவாகரை. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா கியூசி பார்க்குற இடத்துலையும் கமருதீன் வந்துட்டு பொம்பளை பொறுக்கியாடா நீன்ற அளவுக்குலாம் அசிங்கமாக திட்டினார். ஆனால் பார்வதி என்ன பண்ணாங்கன்னா திவாகர் கிட்ட, அண்ணன் ஏன்ன எதுக்குன்னு பேசாமல் இருக்க, பேசுன்னே, என் மேலே உனக்கு எதாவது கஷ்டமாண்ணே, நம்மலாம் ஒன்றா இருக்கணுண்ணே, ஒரே ஊருக்காரங்கண்ணே, அப்போ தானே அவங்களை இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேவலம் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக திவாகர் காலில் 3 வாட்டி விழுந்தா. இதே பார்வதி தான் காலையில் வந்துட்டு அறிவில்லையா உனக்கு, எப்படிப்பட்ட ஆள் நீ, மனுஷனா நீ, ஒன்னெல்லாம் போய் இப்படி பேசின பார்வதி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக திவாகர் காலில் 3 வாட்டி வந்துட்டு விழுந்தா. அது மட்டும் இல்லை, அவள் சொல்கிற வார்த்தையை பாருங்களேன். இப்போது எனக்கு ஒன்றுனா நீ வந்து நிற்கணுன்னே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி திவாகர் கிட்ட சொல்கிறான். இதே பார்வதி கிட்ட திவாகரால் கேட்க முடியல. பட் ஆனால் இப்போ நான் கேட்குறேன் பார்வதி சப்போர்ட்டர்ஸ் கிட்ட, பார்வதிக்கு ஒன்றுனா திவாகர் வந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாள்ல. திவாகர் வந்துட்டு அவ்வளோ அசிங்கமாக கமருதீன் பேசும்போது பார்வதி என்ன பண்ணா, ஒரு இலவுமே பண்ணல. அது கூட பரவாயில்லைங்க, 3 வாட்டி காலில் விழுந்துட்டு ஆஃப்டர் தட் கமருதீன் கிட்ட போய் என்ன தெரியுமா சொல்கிறா, இங்கே பாரு, நீ அவர்கிட்ட சண்டை போட்டு அவர் அசிங்கமாக பேசுறது ஒரு விதத்தில் நல்லது தான். அந்த கேப்பில் நான் உள்ளே போந்து மறுபடியும் அவர்கிட்ட பேசி ஒரு மாதிரி வந்துட்டு பண்ணிட்டேன். நமக்குள்ளேயே இருக்கணும், நம்ம கை உள்ளே போட்டு வச்சுருக்கணும், அவரால் சில விஷயங்கள் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசினான். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டருக்கு தான் நீங்கள் எல்லாருமே ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதனால தான் ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு பார்வதி வந்துட்டு எது பண்ணாலும் தப்பாக பேசினா கூட உடனே என்ன பிஆர்னு சொல்லிடுறாங்க. அப்படியே நான் பார்வதி பிஆராக இருந்தாலோ இல்லை வேறு யாராவது பிஆராக இருந்தாலோ அவங்க ஃபோன் நம்பரை கொடுங்க, நான் உங்களுக்கு பிஆராக இருக்குன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டாவது அந்த வேலையை பார்க்குறேன்டா அப்படின்ற மாதிரி தான் எனக்கே இருக்குது. ஒருவேளை பார்வதி பிஆர் யாராவது இருந்தால் சொல்லுங்கடா, நானும் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், காசு கிடைக்குதில்ல. ஏன்னா நம்மலாம் எச்ச பசங்க தானே, இதில் என்ன இருக்குது. பிகாஸ் ஆஃப் அவ்வளோ கேவலமான பர்சன்ஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி தான் காசு பார்க்கணுன்னா எனக்கு வேணான்னு தோணுச்சு. பட் இவ்வளோ பேர் இருக்கீங்களா அப்படின்னும்பொழுது ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது. என்ன பண்ணுறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதான் பார்வதி பண்ணுற வேலைகளெல்லாம் தான் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. சரி, நம்ம இன்னைக்கான முழு எபிசோடில் போகலாமா. முழு எபிசோடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்ததோடைய கண்டினியூஷன் தான். அதாவது பார்வதி இல்லாமல் தனியாகவே கியூசி பார்க்க உட்காந்துட்டாரு நம்மளுடைய திவாகர் அவர்கள். இதை கொஞ்சம் கூட பார்வதி எதிர்பார்க்கவே இல்லை. பிகாஸ் ஆஃப் நம்ம இல்லாமல் அவனால் பண்ண முடியாதுன்னு நினச்சாங்க. பட் ஆனால் வாட்டர்மெலன் சார் என்ன பண்ணிட்டாருன்னா, பரவாயில்ல அவங்க தேவையில்லை, நானே கியூசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கியூசி பார்த்து பல விஷயங்களை வந்துட்டு ஓகேவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நம்மளுடைய பார்வதி. உச்சக்கட்ட கடுப்புக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே நான் இன்னைக்கு கியூசி பார்க்க வரேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. காலையிலையும் நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு. இந்த வீட்டில் பார்வதி என்ன நினைக்கிறாங்கன்னா, ப்ரொமோவில் வரணுன்றதுக்காக கத்திக்கிட்டே இருக்கணும், கத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். இதே பார்வதி எதுக்காக விஜய் சேதுபதி முன்னாடி கத்துறதே கிடையாது. அப்போ நடிக்கிறாங்களா, இவங்க பாய்ஸே கத்துறது தானே. ஆனால் அந்த இடத்துல மட்டும் எதுக்காக அமைதியாக பேசுகிறாங்க அப்படின்றது சுத்தமாக புரியவே இல்லை. ஸோ பார்வதி திவாகர் சொல்கிறத சுத்தமாக கேட்கவே திவாகர் பார்வதி சொல்கிறத சுத்தமாக கேட்கவே இல்லை, பேசவும் இல்லை. அதனால் வந்துட்டு பார்வதி செம்ம காண்டாக இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சாப்பிட்ற இடத்துல பார்வதி ரொம்ப இன்டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்க. திவாகர் சாப்பிடும்பொழுது ஒரு முட்டைக்காக வந்துட்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப அசிங்கமாக பேசினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா, இவ்வளோ கேவலமானவனா நீ, எந்த மாதிரி ஆள் நீ, ஒன்றெல்லாம் போய் இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது திவாகர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அப்புறமா பேசலான்ற கூட சொன்னார். ஆனால் பார்வதி கேட்குற மாதிரியே இல்லை. ஒரு கட்டத்தில் திவாகர் என்ன பண்ணிட்டாருன்னா, இங்கே பாரு, நானும் பேசுவேன், இதுக்கு இவ்வளோ தான் உனக்கு மரியாதை, இதுக்கு மேலே நீ ஏதாச்சும் பேசுனீன்னா நானும் பேச வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. உடனே பார்வதிக்கு ஃபேஸ் ஆடலை. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓடியே போயிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் திவாகர் கிட்ட பார்வதி இந்த வீட்டில் இருக்க எல்லாரை பற்றியும் ரொம்ப தப்பாக பேசியிருக்காங்க, அசிங்கமாக சொல்லியும் இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே திவாகர் ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டா கண்டிப்பாக பார்வதியை வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்க ஒருத்தனும் மதிக்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான். இந்த காரணத்தினால பார்வதி வந்துட்டு திவாகரை பார்த்து லைட்டாக பயப்பட தான் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்வதி என்ன பண்ணுறாங்கன்னா, நேற்று வந்துட்டு ரம்யா கிட்ட டீல் பேசியிருந்தாங்க. அதாவது ரம்யாவுக்கு அவங்க ஃபேவராக இருப்பாங்களாம் கியூசியில். அப்படி அதிகமாக காயின் வந்துச்சுன்னா, ரம்யா ஜெயிச்சிட்டாங்கன்னா ரம்யா வந்துட்டு பிபி ஹவுஸ்லேருந்து ஒருத்தர் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கலாம்ல,
அப்படி நீ எனக்கு தான் கொடுக்கணும்னு பார்வதி ஒரு டீல் போட்டிருந்தாங்க. பட் ஆனால் ரம்யா வந்துட்டு இதுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் சுபிக்ஷா கிட்ட அந்த டீலை போட்டிருக்காங்க. ஆனால் சுபிக்ஷா ஒன்றும் அந்தளவுக்கு நல்லவெல்லாம் கிடையாது. இன்னைக்கு காலையில் கனிக்கிட்ட வந்துட்டு 60-40% போட்டாங்க. பட் ஆனால் அதை அவங்கக்கிட்ட கொடுக்கவே மாட்டேன்ட்டு டேரெக்டாகவே சொல்லிட்டாங்க. ஸோ சுபிக்ஷாவும் சாதாரணப்பட்ட ஆள் கிடையாதுன்றது ரொம்ப நல்லாவே தெரியுது. அதைத் தொடர்ந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமருதீன் மற்றும் துஷார் சண்டை. இதில் கமருதீனுக்கும் துஷாருக்கும் எந்த இடத்துல சண்டை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெசல் வாஷிங்கில் ரொம்ப நாள் வந்துட்டு கமருதீன் இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துஷார் சொன்னார். இந்த மாதிரி கூட சொல்லலை, ஆனால் நீங்கள் பல டைம் அங்கே இருக்கிறது இல்லைனே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். இந்த வார்த்தையை விட்டதுக்கு இவன் தான் என்னதோ, அதாவது கமருதீன் தான் என்னவோ பிக் பாஸ் வீட்டுடைய ஓனர் அப்படின்ற மாதிரி நடந்துக்கிட்டான். அது மட்டும் கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நீ மட்டும் வெளியே எங்கிட்ட இந்த வார்த்தையை பேசணும்னு வச்சுக்கோயேன், உன் தலைலாம் திரும்பி இருக்கும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். எதுக்குடா கமருதீனை வந்துட்டு வாடா போடான்னு உரிமையில் பேச நினைக்கிறீங்களா? அவனுக்கு சத்தியமாக மரியாதை கொடுக்கவே தோணலைங்க. அந்தளவுக்கு எச்சத்தனமாக நடந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அப்படிப்பட்டவனுக்கு பல இஸ்லாமிய நண்பர்கள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயமே. சரி, கமருதீன் அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டான். அது மட்டும் இல்லை, 9th ஸ்டாண்டர்ட் பையன், எக்ஸு தலை, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விஷயமும் வந்துட்டு சொன்னால் அதை பீப் போட்டாங்க. தென் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த தலையை திருப்பிடுவேன் 5th ஸ்டாண்டர்டே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒருமையில் பேச ஆரம்பிச்சுட்டான். துஷார் என்ன பண்ணார்னா, இங்கே எல்லாருமே ஒருத்தந்தாண்டா, ஏன்டா வயசை பற்றி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துஷாரும் பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு பேசிகிட்டே இருக்கும்போது, அப்போ நான் எங்கப்பனா வருவியா, பாத்ரூம் போகிறேன் வரியான்னு கேட்க, நான் வரேன் வா அப்படின்னு சொல்லி வந்துட்டு துஷார் கூப்பிட, போடாப்போன்னு சொல்லிட்டு திடீர்னு முதுகில் கை வச்சு தள்ளிட்டாரோ அடிச்சிட்டாரோ. ஸோ சமகாண்ட ஆகிட்டார் துஷார் சேல்ஸ்பட்ட ஆள் கிடையாது. உடனே திரும்பி கமருதீனை நெஞ்சு மேலேயே வச்சு தள்ளி விட்டார். கமருதீன் முதுகில் குத்தினான், அதாவது முதுகு பின்னாடி குத்தினான் கோழை மாதிரி. ஆனால் துஷார் திரும்பி அவன் நெஞ்சு மேலேயே வந்துட்டு வச்சு தள்ளி விட்டார். ஸோ இதில் யார் வீரன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஒரு பேடிப்பைய தான் கமருதீன்றது இந்த இடத்துல எனக்கு ரொம்ப கிளியராகவே தெரிய வந்தது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதுக்கப்புறமா எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க. இல்லைனா கண்டிப்பாக கமருதீன் அடி வாங்கியிருப்பான். பிகாஸ் ஆஃப் துஷார் திருப்பி தாக்குவார்னு கமருதீன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. துஷார் அதை செஞ்ச உடனே கமருதீனுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் ஸ்டன்னாக நின்ட்டார். அதுக்கப்புறம் துஷார் எங்கிட்ட வந்தார். கமருதீன் வந்துட்டு பயந்து ஓட தான் செஞ்சான். இதுலேருந்தே அவர் ரொம்ப பெரிய பேடின்றது ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிடுச்சு. ஸோ துஷார் வந்துட்டு ஓரமாக கூப்பிட்டு போயிட்டு நம்ம கலையரசன் பேசும்போது துஷார் தெளிவாக சொன்னார், எல்லாத்துக்கும் பொறுத்து போயிட்டு இருக்க முடியாது, மேலே கை வச்சாலும் சும்மாலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு துஷார் பேசுனது 100% கரெக்ட் தான். கமருதீன் வார்த்தையை ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே வந்துட்டு விட்டுக்கிட்டு இருக்கான் இந்த பிக் பாஸ் வீட்டில்ன்றது டவுட்டே கிடையாது. ஸோ இதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்வதி மைக்கை ஒழுங்காக போடலை. மைக் பேட்டரியை போடல. இதை பிக் பாஸ் சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. பிக் பாஸ் சொல்லி ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறமா கனியும் போய் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்பொழுது பார்வதி சாப்பிட்டு போய் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சாப்பிட்டு போயும் போடாமல் உள்ளே உட்காந்து கதை பேசுது, வெளியே உட்காந்து கதை பேசுது, இப்படி ரொம்ப நேரம் கதை பேசிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸே வந்துட்டு பார்வதி உங்கள் மைக் பேட்டரியை மாற்றுங்கன்னு சொன்னோன்னா கனி கொஞ்சம் கோவத்தில் சொல்கிறாங்க, இதைத்தானே நானும் அப்போவே சொன்னேன், அவர் அப்போவே அனுப்பிட்டார், அப்போவே போய் மாற்றுங்கன்னு நான் சொன்னேன், மாற்றாமல் சுற்றின்ட்டு இப்போ பிக் பாஸை சொல்ல வச்சிட்டிங்களே, அவர் என்ன தானே வந்துட்டு பேசுவார் அப்படின்ற மாதிரி கனி கேட்ட பாயிண்ட் 100% கரெக்ட் தான். பிகாஸ் ஆஃப் ஒரு லீடராக அவங்க அதை செஞ்சு தானே ஆகணும். சொன்னாங்க, சொன்னதை செய்யாமல் நீ சுற்றிட்டு இருந்த, இப்போ பிக் பாஸே வந்துட்டு திருப்பி சொல்கிறாரு. ஸோ இதனால் அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை சொல்கிறாங்க. உடனே இதுக்கு வந்துட்டு ஏறி வந்துட்டான் நம்மளுடைய கமருதீன். என்ன பிரச்சனைன்றது அவனுக்கு சரியாகவே தெரியாது. என்ன பிரச்சனைன்னு தெரியாது, ஒழுங்காக மண்டையில் ஏற்றிக்கணும்னு தெரியாது, மூளை சூடுக்காரன் மண்டைக்கோளாறு பையன், எதுவுமே தெரியாது. ஆனால் பார்வதிக்கு ஒன்றும் இல்லை, சப்போர்ட் பண்ணல, இல்லைனா உரசுறதுக்கும் தேய்க்கிறதுக்கும் ஆள் இருக்காதுல்ல, அதனாலேயே எகிரி குச்சி ஓடி வந்தான் கமருதீன். ஓடி வந்து கனிக்கிட்ட வந்துட்டு, கனி உனக்குத்தான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே தெரில அப்படின்ற மாதிரி, அதாவது மைக்கை மாட்டலனா பிரச்சனை, ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு பேட்ரி விஷயந்தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கமருதீன் சொன்னான். இந்த இடத்துல கனி தெளிவாக புரிய வச்சாங்க. இங்கே பாரு கமருதீன், பிக் பாஸ் ஏற்கனவே அனுப்பிட்டாரு, எல்லாரும் போய் மாற்றிட்டு வந்துட்டோம், நான் போய் ஒரு முறை பர்சனலாக வந்துட்டு பார்வதி கிட்ட சொல்லிட்டோம் வந்துட்டேன், போய் பேட்டரியை மாற்றுமான்ட்டு. ஆனால் அவங்க மாற்றாமல் அங்கே இங்கே சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பிக் பாஸே சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை அவங்க அப்போவே போய் போட்டு இருந்தால் பிக் பாஸ் இப்போ சொல்லியிருக்க மாட்டார்ல. ஸோ இது எனக்கு தானே அவமானமான பேர் அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த லூசு பையன் மண்டையில் எதுவுமே ஏறல. பிகாஸ் ஆஃப் அவனே வந்துட்டு கொஞ்சம் தடவத்துக்கும் உரசத்துக்கும் வச்சுட்ருக்கான். எந்த பொம்பளை பார்த்தாலும் போயிடுவான் போல். முன்னாடி அரோராக்காகத்தான் நான் வந்துட்டு டியூலக்ஸ் வீட்டிலேருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னான். அதுக்கப்புறமா பார்வதியை பொண்டாட்டின்னு சொல்லிட்டு பார்வதியை நைட்டில் உட்கார வச்சு தடவ ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட திவாகர பொம்பளை பொறுக்கின்னு சொன்னார் நம்மளுடைய கமருதீன். அவனுமே பொம்பளை பொறுக்கிதான்றது இந்த வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் தான் நினைக்கிறேன். ஸோ கமருதீனோட சண்டை வந்துட்டு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தான். எஃப்ஜே குறுக்கால பூந்து டே அல்ல கைங்களை அமைதியாக இருங்கடான்னு சொல்லாத குறை தான்.
பார்வதிக்கு 2 அல்லக்கையை வச்சுக்கிட்டு அவங்க பேசாமல் இவங்கள பேச விட்றாங்கன்ட்டு செருப்பால் அச்ச மாதிரி ஆகிடுச்சு நம்மளுடைய கமருதீனுக்கு. உடனே எஃப்ஜே கிட்ட எகிரிட்டு வர எஃப்ஜேன்லாம் வந்துட்டு பட 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன்ட்டாரு. இந்த கமருதீன் இருக்கான்ல, அதுக்கப்புறமா எஃப்ஜே கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்துட்டு என்ன மச்சான் நீ தான் மச்சான் அப்படி பேசின அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்குற மாதிரி இல்லை ஒரு மாதிரி பேசிட்டு போகிறான். கமருதீனை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கிட்டையும் திவாகர் கிட்டையும் மட்டும்தான் வீரத்தை காட்டுவான். மற்ற எல்லாரும் யார்கிட்டையுமே வந்துட்டு அவனுக்கு அந்தளவுக்கு வார்த்தே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா திவாகரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டான். சம்மந்தமே இல்லாமல் திவாகரை ரொம்ப அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டான். கியூசி பண்ணுறவங்களும் அப்படி பேசவே கூடாது, ஆனால் பேச ஆரம்பிச்சிட்டான். காலையில் இந்த பார்வதி அசிங்கமாக பேசிருந்துச்சு திவாகரன். இப்போது இவன் போயிட்டு டே உலக உருண்டடா நீ உனக்கெல்லாம் நடிக்கவே தெரியாதுடா, ஐயாச்சி வெளியே பட யாரா நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, இவெல்லாம் போய் ஒரு டாக்டரான் அப்படி இப்படின்னு ரொம்ப அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாமே உண்மை தான், நாங்கள் இல்லைன்னு சொல்ல. பதிலுக்கு அந்த இடத்துல வந்துட்டு அவங்கெல்லாம் அதை பேசிடக்கூடாதுல்ல. பிகாஸ் ஆஃப் பார்வதியை பற்றி உண்மையை பேசலாமா, அரோரா பற்றி உண்மையை பேசலாமா? அரோரா பற்றி தெரிஞ்ச நீ தானடா வந்துட்டு போய் அரோரா உரசிட்டு உட்காந்துட்டு இருந்த. அப்படி இருக்கும்போது நீ இதை பற்றி பேசலாமா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பிகாஸ் எங்களுக்கு பேச ரைட்ஸ் இருக்குது. பிகாஸ் நாங்கள் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம், மக்களாகிய எல்லாருக்கும் பேச ரைட்ஸ் இருக்குது. அதுக்கு தானே நீங்கள் உள்ளே போய் ஷோ பண்ணுறீங்க. ஆனால் கமருதீனுக்கு பேச அங்கே என்ன ரைட்ஸ் இருக்குது? கமருதீனை சொல்ல திவாரோட மூஞ்சே மாறிடுச்சு. அது மட்டும் இல்லை, நாய் பிஸ்கெட் வாங்கி தரேன் தின்றியாடா நாய் பிஸ்கெட்டு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா கியூசி வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. கியூசி ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையும் வந்துட்டு பொம்பளை பொறுக்கிடானி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக சொல்ல முடியாத சில விஷயங்களை அவ்வளோ அசிங்கமாக வந்துட்டு பேசிட்டு போனால் எல்லாமே 24/7 இருக்குது, 1 hour எபிசோட்லேயும் லைவில் இருக்குது. அவ்வளோ கேவலமாக வந்துட்டு பேசிட்டு போயிட்டான் நம்மளுடைய யார் கமருதீன். இப்போது பார்வதியும் நம்ம திவாகரும் சேர்ந்து கியூசி பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்த பிரச்சனைகள்லாம் விட்டுரும். ஏன்னா கியூசி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 3 நாளாக பிரச்சனைகள் தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பார்வதி வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பிரேக் விட்டு பேசிக்கிட்டு இருக்கா. யார்கிட்ட? நம்ம திவாகர் கிட்ட. பிகாஸ் ஆஃப் திவாகர் வந்துட்டு பல விஷயங்களை வெளியே சொன்னால் பார்வதியை வந்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே செருப்பால் அடித்து வெளியே துரத்தி விட்டுருவாங்க. அதனால திவாகர் கிட்ட வந்துட்டு அப்படியே தன்மையாக பேசுகிறா. உனக்கு என்கிட்ட ஏதாவது பிரச்சனையா சொல்லு, நம்ம எப்படி இருக்கணும், நம்மலாம் ஒரே ஊருக்காரங்க, நமக்குள்ளே எதுக்காக பிரச்சனை, நமக்கு தான் ஒன்று பார்த்துக்கணும், அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஒன்று பண்ணுறாங்க உனக்கு தெரியுதா, அப்போ நீ தானே என் கூட நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே எச்ச பார்வதி கிட்ட என்கிட்ட ஒரு கேள்வி, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நம்ம மக்கள்கிட்டே ஒரு கேள்வி. அதாவது திவாகருக்கு அவ்வளோ அசிங்கமான விஷயங்கள் நடந்துச்சு. நீ காலையில் அசிங்கமாக பேசின, அப்புறமா வந்துட்டு கமருதீன் அவ்வளோ அசிங்கமாக பேசினான், அதுக்கப்புறம் இங்கே வந்து பொம்பளை பொறுக்கின்னு திட்டு போனான். அப்போது நீ திவாகருக்காக நின்னியா? நீ திவாகருக்காக எந்த இடத்துலையுமே நிற்கவே இல்லை. உனக்காக திவாகரை பயன்படுத்திக்கிட்டு இருக்க, உனக்காக திவாகரை பேச வைக்கிற, உனக்காக வந்துட்டு கமருதீன் அப்படி தான் நடத்திட்டா. இன்னைக்கு காலையில் கமருதீனுமே வந்துட்டு இவளுக்காக பார்வதிக்காக பேச வச்சிட்டா அந்த மைக் விஷயத்தில். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்வதிக்காக 4 பேரை பேச வைக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்வதி அவ்வளோ ட்ரை பண்ணிருக்கா. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா அவளுக்கு அன்பு கேங்கே அவங்க எனக்கு கேங்காக இருக்க மாதிரி தெரிலங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. பட் ஆனால் டாஸ்க்னு வந்துட்டா தனித்தனியாக விளையாடுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. மேபி அன்பு கேங்காக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், வாட் எவர் இட் இஸ். பட் ஆனால் அதுக்காக ஒன்று நான் அவங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ணல. எனக்கு அந்த கேங்கில் இருக்க யாரையுமே பிடிக்காது. தனித்தனியாக பார்த்தா யாரையுமே பிடிக்காது. ஆனால் அவங்க கேங்காக இருக்கா மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல. வாட் எவர், அவங்க அந்த மேபி அந்த இதுவும் இருக்குல்ல, அதிகபட்சமான பேர் கை தூக்குவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒருத்தரை பண்ணுறாங்களோன்னு தோணுது. மேபி கேங்காக இருக்கிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. சரி, அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்வதி தனக்காக இவங்களெல்லாம் விளையாட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அது முடியாதப்ப சமகாண்டாகிறா. எஸ்பெஷலி பார்வதியோட ஒரே டார்கெட் சபரி தான். சபரிக்கு எதுவுமே வரக்கூடாது, சபரி எந்த டாஸ்க்லையும் ஜெயிக்கக்கூடாது, சபரி 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 இதை மட்டும்தான் பேசிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கா இந்த பார்வதி. 2வது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக திவாகர் காலில் 3 வாட்டி விழுந்தாங்க. 3 வாட்டி திவாகர் காலை பிடிச்சி, அதாவது சும்மா ஏதோ சாஷ்டாங்கமாலாம் சும்மா ஒரு கோட்டசிக்காக விடுவாங்களா அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப சாஷ்டாங்கமாக திவாகரோட காலை தொட்டு கையெடுத்து கும்பிட்டா பார்வதி. இது வந்துட்டு 3 வாட்டி பண்ணான். இதே பார்வதி எதுக்காக அவளை நான் எச்சன்னு அடிக்கடிக்கு சொல்கிறேன்னா, உள்ளே போயிட்டு என்ன திறமா பண்ணா, கமருதீன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, நமக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது, அதுக்கு அந்த ஆள் தேவை, அவன் கியூசியில் இருக்கான், ஆனால் அவன் கூட தான் உட்காந்து ஆகணும், எனக்கு இப்போ வந்துட்டு ஒரு சில விஷயம் தேவை, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தேவை, அதுக்கு வந்துட்டு அவனை ஒரு சில விஷயங்களை நான் எதிர்பார்க்குறேன், அதை செய்யணும், அதுக்கு நம்ம தேவை. நீ அவனை அசிங்கமாக பேசினது திட்டினது எல்லாமே ஒரு விதத்தில் கரெக்ட் தான், அதனால தான் நான் ஆப்பில் உள்ளே போந்து மறுபடியும் பேசி அவனை நம்ம சைடு வந்துட்டு இழுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசினா பாருங்க. எவ்வளோ கேவலமான விஷயம். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவா போல். எப்படியாப்பட்ட, எனக்கு தெரிஞ்ச அரோராலாம் ஒன்றுமே கிடையாது இவளோட கம்பேர் பண்ணால். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப கேவலமானவ பார்வதின்றது எனக்கு இன்றைக்கி எபிசோடில் இன்னும் அழுத்தம் திருத்தமாகவே ரொம்ப கிளியராகவே புரிஞ்சுது. ஏன்னா கமருதீன் ஒரே ஊருக்காரன் அது இதுன்னு சொல்லிட்டு அவனை அசிங்கமாக திட்டினது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பேசினா பாருங்க. எப்பா வேறு லெவல் மாதிரி இருந்துச்சுங்க.
அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, இப்போது பிக் பாஸ் சொன்னதை வச்சு எல்லாருமே சூப்பராக வந்துட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது லேபர்ஸில் வந்து அந்த வேலையாட்கள் இருக்காங்கல்ல, பாட்டில் எடுத்துகிட்டு வர வேலையாட்கள், அவங்க உட்பட எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. இதில் எனக்கு பிடிச்ச ஒரு கான்ட்ராக்ட் என்னென்னா, நம்ம ரம்யா கிட்ட பிரவீன் போட்ட கான்ட்ராக்ட். இவ்வளோ கொடுக்குறேன், எனக்கு இவ்வளோ கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 11 காயின் கேட்டார், 12 காயின் கொடுத்தாங்க ரம்யா. ஆனால் இந்த சுபிக்ஷா இருக்கா பார்த்தீங்களா, அவள் சேவ் ஆகணுன்றதுனால எந்த எல்லைக்கு வேணாலும் போவா போல். ஒரு வாக்கில் உண்மையே கிடையாது. கனிக்கிட்டே என்ன பண்ணானா அவள், நான் உனக்கு பாட்டில் கொடுக்குறேன், நீ என்ன பண்ணுறனா உனக்கு 60 எடுத்துக்கோ, எனக்கு 40 அப்படின்னு சொன்னதே சுபிக்ஷா தான். ஆனால் பிக் பாஸ் கொடுத்த 30 காயினில் ஒரு காயின் தான் வந்துட்டு கனிக்கு கொடுத்தா. இதுதான் 40% அப்படின்னு சொல்லிட்டு. அவள் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக இதை விளையாடினாலும், பட் வாக்குறுதியில் அவள் ரொம்ப கேவலமாக கேமில் ஜெயிச்சிட்டா, பட் ஆனால் வந்துட்டு ஒரு கேரக்டராக வந்துட்டு தோத்துட்டா அப்படின்றது தான் இங்கே என்னுடைய தாட்டு. ஸோ வாட் எவர், இது என் ஒப்பீனியன் மட்டும்தான். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, பிரவீன் கிட்ட தான் அதிகமான காயின் இருந்துச்சு. ஸோ பிரவீன் வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அடுத்த வாரம் நாமினேஷன்லேருந்து விடுபடுகிறார். அது மட்டும் இல்லாமல் லக்ஸரி அவுட்டுக்கும் போகிறாரு. இந்த பக்கம் சுபிக்ஷா கிட்ட வந்துட்டு அதிகமான காயின் இருந்ததுனால சுபிக்ஷா வந்துட்டு வெற்றியாளர் ஆகிறாங்க. அவங்க ஆல்ரெடி பிக் பாஸ் லக்ஸரி ஹவுஸில் இருக்கிறதுனால ஒரு ஆளுக்கு வந்துட்டு அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கலாம். அது வந்துட்டு அடுத்த வாரம் தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. பார்வதி மூஞ்ச பார்க்கணுமே, எப்பா நம்மளுடைய சுபிக்ஷாவுக்கு அந்த பாஸ்க்கு அந்த பவர் கிடைச்சதில் பார்வதிக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு பர்சன்ட் கூட சந்தோஷமே கிடையாது. அவ்வளோ கடுப்பாக வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பார்வதி தனக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா எந்த லெவலுக்கும் இறங்குவா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, திவாகர் காலை பிடிச்ச தெரிஞ்ச அவளுக்கு, அவரை பற்றியே பின்னாடி பேச தெரிஞ்ச அவளுக்கு, கமருதீனை வந்துட்டு மயக்காக தெரிஞ்ச அவளுக்கு, திவாகர் கிட்ட போயிட்டு அவளை வந்துட்டு தன்னுடைய அடிமையாக்க தெரிஞ்ச அவளுக்கு என்ன வேணாலும் பண்ண தெரியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இது பர்சனல் கருத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு கேரக்டரை பற்றி பேசணும் தான் தோணுது. ரெண்டாவது, எஃப்ஜே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாலே போதும், இல்லை அட்டிடியூடு அதிகமாக காட்டாமல் இருந்தாலே போதும், ஓரளவுக்காவது கொஞ்ச நாள் வருவதற்கு சான்சஸ் இருக்குது. சபரி சும்மா வந்துட்டு நல்லவன் மாதிரியே நடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு அதை வந்து வெளியே வா, அப்போ தான் வந்துட்டு உன் கேம் நல்லாவே இருக்கும். சுபிக்ஷா செம்மையாக கேம் விளாட்றாங்க, சூப்பராக கேம் விளாட்றாங்க, வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா வியானா, அவங்க கிட்டத்தட்ட வந்ததுலேருந்தே இந்த லக்ஸரி ஹவுஸில் இருந்து இப்போ இந்த மெயின் ஹவுஸ் வந்ததுனால வேலையே செய்யறது கிடையாதுன்றது பச்சையாக தெரியுது. அதனால தான் ஒரு காயின் கூட எடுக்கவே இல்லை. ஸோ வியானா வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு, பயங்கரமான சோம்பேறின்றதும் எனக்கு தெரியுது. ஸோ விக்ரம் அவர் சொல்லவே தேவையில்ல, எல்லாத்துலேயுமே பட்டையை கிளப்பிட்டு போயிட்டுருக்காரு. பிரவீன் ஸ்ரீராஜும் அவரோட டாஸ்க்கெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் தான் உலகத்திலேயே பேரழகு, தான் ஒரு ஹீரோ மெட்டீரியல், நம்மளை விட பெரிய ஆள் வேறு யாருமே கிடையாதுன்ற ஒரு கேவலமான அட்டிடியூடில் அசிங்கமாக சுற்றிட்டு அலையிறான். மற்றவங்களை அசிங்கமாக பேசிக்கிட்டு கமருதீன். ஸோ இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கயல் இப்போ தான் வந்துட்டு கலையரசன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டே இருக்கார். ஸோ இப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒருத்தராக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேமை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. இன்னும் போக போக கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இல்லை இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.